நம்பிக்கை. இந்த நம்பிக்கை நம்முடைய மனசுல நமக்கே தெரியாம ஆழமா பதிஞ்சிருக்கிற ஒரு விஷயம். இந்த நம்பிக்கைங்கிற வார்த்தைக்கு பின்னாடி பல உறவுகள் பின்னி பிணைஞ்சுதான் இருக்கு. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் மேல வைக்கிற மிகப்பெரிய முதலீடுனா அது இந்த நம்பிக்கை தான். அப்பா அம்மா மேல வைக்கிறது, காதலன் காதலி மேல வைக்கிறது, ஒரு நண்பர் இன்னொரு நண்பர் மேல வைக்கிறது, டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் மேல வைக்கிறது, ஒர்க்கர்ஸ் தன்னுடைய ஓனர் மேல வைக்கிறது, மக்கள் தன்னுடைய அரசு மேல வைக்கிறதுன்னு இந்த நம்பிக்கைக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா இதுல யாராவது ஒருத்தர் அந்த நம்பிக்கையை பிரேக் பண்ணும்போது அதுக்காக கொடுக்க வேண்டிய விலை என்னைக்குமே ரொம்ப பெருசாக தான் இருக்கும். இந்தோனேஷியான்னு சொன்னாலே எனக்கு பர்சனலி ஞாபகம் வர்றது என்னன்னா, அங்கே வாழக்கூடிய மிகப்பெரிய அளவுக்கான முஸ்லீம் மக்கள், போதைப் பொருளுக்கு எதிராக அந்த நாடு கடைபிடிக்கக்கூடிய கடுமையான சட்டத்திட்டங்கள், அங்கே இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான ஐலாண்ட், இதை தவிர அந்த மக்களுடைய மன வலிமை அப்படின்னு இந்த விஷயங்கள் தான் எனக்கு இந்தோனேஷியான்னு சொன்னாலே ஞாபகம் வரும். எதனால மன வலிமை ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றேன்னா, இந்த இந்தோனேஷியா நாடு பார்க்காத இயற்கை பேரிடரே கிடையாது. சுனாமி, புயல், பூகம்பம் அப்படின்னு இந்த மாதிரி எல்லா இயற்கை பேரிடரையும் நேருக்கு நேராக சந்தித்து ரொம்ப தைரியமாகவும் மன வலிமையோடும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற மக்கள் தான் இந்த இந்தோனேஷியா மக்கள். இப்படி பல இன்னல்கள் மற்றும் இயற்கை பேரிடர்களை சந்தித்த இந்த மக்கள் 2016 இதை எல்லாத்தையுமே மறக்கிற மாதிரி ஒரு கொடூரமான ஒரு சம்பவத்தை அவங்க சந்திக்க நேரிட்டாங்க. அந்த சம்பவம் ஏற்படுத்தின பூகம்பத்தை அவங்களுடைய வாழ்நாளில் என்னைக்குமே மறந்திருக்கவே மாட்டாங்க. அவங்களுடைய மனதில் ஆழமா போய் பதிஞ்சதுன்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சம்பவத்தை தான் இன்னைக்கான வீடியோல நம்ம தெள்ள தெளிவா அலசி ஆராய போறோம். அன்னைக்கு சரியா ஜனவரி 6, 2016 சாயங்காலம் மணி 5 நெருங்கிக்கிட்டு இருந்துச்சு. இந்தோனேஷியா மக்கள் ரொம்ப பரபரப்பா அடுத்து நடக்க போற விபரீதத்தை பத்தி எந்தவித முன்புரிதலும் இல்லாம அவங்களுடைய வேலைகளை ரொம்ப வேக வேகமா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. வேலை முடிஞ்சு பல பேர் வீடுகளுக்கும், பல பேர் அந்த ஓய்வை தணிக்கிறதுக்காக நிறைய அங்க உள்ள மால், காஃபி ஷாப்புக்கெல்லாம் போக ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் 3 பெண்கள் சரியா 5:15 மணி வாகல அதே இந்தோனேஷியா நாட்டுல கிராண்ட் இந்தோனேஷியா ஷாப்பிங் சென்டர்ல உள்ள ஓலிவர் காஃபி ஷாப்புக்குள்ள அடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த 3 பெண்களும் அவங்களுடைய காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பல நாட்கள் கழித்து மீட் பண்றதுனால ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியோடைய வெள்ளத்தோட தான் அந்த ஓலிவர் காஃபி ஷாப்குள்ள நுழைஞ்சாங்க. ஆனா ரிட்டர்ன் திரும்பும் போது அந்த சந்தோஷம் மொத்தமா இருக்காது அப்படிங்கிறது அன்னைக்கு அவங்களுக்கு தெரியல. இந்த ஓலிவர் காஃபி ஷாப்பை பற்றி சொல்லணும்னா எப்போதுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு இடம்னு கூட சொல்லலாம். பொதுமக்கள் நிறைய பேர் இந்த காஃபி ஷாப்புக்கு வந்துட்டு போவது வழக்கம். இங்கே இருக்கிற ட்ரிங்க்ஸ், இங்கே இருக்கிற கோல்டு காஃபின்னு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் நல்ல ஃபேமஸாக இருக்கிறதுனால மக்களுடைய கூட்டம் எப்போதுமே அலைமோதிக்கிட்டு தான் இருக்கும். இங்கே டேபிள் புக் பண்ணணும்னா ஒரு சில மணி நேரத்துக்கு முன்னாடியோ அப்படி இல்லைன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியோ டேபிள் புக் பண்ணி வச்சுட்டு தான் இந்த காஃபி ஷாப்புக்கே வருவாங்க. அப்படிதான் அன்னைக்கு இந்த காஃபி ஷாப்புக்குள்ள காலடி எடுத்து வச்ச அந்த 3 பெண்களும் ஏற்கனவே டேபிள் புக் பண்ணிட்டு 5:15 மணி வாகல அந்த ஓலிவர் காஃபி ஷாப்போடைய 54வது டேபிள் கிட்ட போயிட்டு அவங்களுடைய ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணி ஒன்னா குடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல அந்த 3 பேர்ல ஒரு பொண்ணு கோல்டு காஃபியை ஆர்டர் பண்ணி அதோடைய முதல் சாரை குடிக்கும் போதே என்ன இது இவ்வளவு கருமாந்திரம் பிடிச்ச மாதிரி இருக்கு, என்ன மாதிரியான ஒரு கெட்ட வாடை அடிக்குது, இந்த கோல்டு காஃபியை நான் ஏற்கனவே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டிருக்கேனே, என்ன இங்க இவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்கிற தன்னுடைய தோழி கிட்ட இந்த காஃபில இருந்து பயங்கரமான ஸ்மெல் வருது, என்னன்னு பாரு அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. அந்த தோழியுமே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஆமா இந்த கோல்டு காஃபில ஏதோ பயங்கரமான துர்நாற்றம் வீசுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த கோல்டு காஃபியை குடிச்ச அந்த பொண்ணு தொப்புன்னு சேர்ல இருந்து தரையில கீழே விழுந்து கண்ணா பெண்ணான தன்னுடைய கை கால்களை உதற ஆரம்பிச்சாங்க. பார்க்கறதுக்கு வலிப்பு நோய் வந்த ஒருத்தர் எப்படி துடிப்பாங்களோ அந்த மாதிரி அந்த பொண்ணு துடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுடைய வாயில இருந்து வெள்ளை கலர்ல நுரை எல்லாமே தள்ள ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்த அந்த 2 தோழிகளுக்கும் பயங்கர ஷாக். என்னடா கோல்டு காஃபி தானே குடிச்சா அதுக்கு ஏன் இந்த மாதிரி துடிச்சு போறா அப்படின்னு ஒண்ணுமே புரியாம நிலகுலைஞ்சபடி அந்த பொண்ணை மடியில வச்சு என்னாச்சு என்னாச்சு அப்படின்ற மாதிரி பதட்டத்திலே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த சத்தத்தை கேட்டு மற்ற டேபிள்ல இருந்த எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதே சமயம் அந்த காஃபி ஷாப்போடைய மேனேஜர், அங்க இருந்த ஊழியர்கள் அப்படின்னு எல்லாருமே சம்பவ இடத்துக்கு வந்து அந்த பொண்ணுடைய நிலைமையை பார்த்துட்டு உடனடியா அந்த நாட்டோடைய ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி சீக்கிரமா இங்க வாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு வலிப்புல துடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் ஆபீசர் வெளில இருந்து இந்த இடத்துல கூட்டமா இருக்கிறத பார்த்துட்டு சம்பவ இடத்துக்கு வந்து அந்த மேனேஜர் கிட்ட என்னாச்சு, ஏன் கிரௌடா இருக்குன்னு கேட்கும்போது ஆம்புலன்ஸுக்கு தகவல் எல்லாம் கொடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. பட் போலீஸ் ஆபீசருக்கு அந்த காஃபியை கடைசியா இந்த பொண்ணு குடிச்சதுனால தான் வலிப்பு வந்ததுனால இமிடியேட்டா அந்த காஃபி இருந்த கப்பையுமே ரெக்கவர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் அந்த கிரைம் சீனை கம்ப்ளீட்டா சீல் பண்ணி அந்த பொண்ணை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க.
பல நாட்கள் கழித்து மீட் பண்ண அந்த தோழிகள்ல ஒருத்தருக்கு அன்னைக்கு அந்த காஃபி ஷாப்ல உண்மையிலே என்னதான் நடந்துச்சு, எதனால வலிப்பு வந்து இந்த அளவுக்கு துடி துடிச்சு போனோம், அவங்க அன்னைக்கு குடிச்ச அந்த கோல்டு காஃபில என்னதான் கலந்து இருந்துச்சு, அந்த பொண்ணு உயிரோட திரும்பி வந்தாலா இல்லையா, போலீஸ் அதிகாரிகள் இதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, 2016ல இந்தோனேஷியா மக்கள் மட்டும் இல்லாம உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு கொடூரமான மிக அரக்கத்தனமான சாமர்த்தியமா ஒருத்தர் பண்ண ஒரு சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல தெள்ள தெளிவா ஒண்ணு விடாம அலசி ஆராய போறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதான் உண்மையாவே நம்மள மாதிரி கிரைம் ஜானர் பார்க்குற ஆடியன்ஸுக்கு ரெக்கமெண்ட்ல போய் சேரும். அது எனக்கு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ நம்முடைய சொந்தங்கள் மறக்காம லைக் பண்ணி ஏதாவது ஒரு கமெண்ட்டை எனக்காக பண்ணிட்டு போங்க. சரியா அக்டோபர் 9, 1988 இந்தோனேஷியால வினார்டி வோங்சோ மற்றும் இமால்டோ வோங்சோ அப்படின்ற தம்பதியினருக்கு மூன்றாவதா ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்காங்க. இந்த பெண் குழந்தை தான் இந்த ஜெசிகா வோங்சோ. இந்த ஜெசிகா ரொம்ப அமைதியான பொண்ணாவும் அந்த வீட்டுக்கு செல்ல பிள்ளையாவும் வளர ஆரம்பிச்சாங்க. இந்த ஜெசிகாவுடைய அப்பா இந்தோனேஷியாவில் பிளாஸ்டிக் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ்ல ஒரு பெரிய ஜாம்பவானா அந்த ஊர்ல வளம் வந்திருக்காரு. இதனால அந்த ஊர் மக்கள் எல்லாரும் இவரை பிளாஸ்டிக் கிங்னு தான் அழைப்பாங்க. அதே சமயம் பொருளாதார நல்ல நிலைமையில இருக்கிறதுனால தன்னுடைய 3 மகள்களும் பயங்கர செல்லங்கிறதுனால அந்த பொண்ணுங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அவங்க கேட்காமலே பார்த்து ஒன்னா பண்ண ஆரம்பிச்சாரு. வெளியில இருந்து ஒருத்தர் பார்க்கும்போது இவங்களுடைய குடும்பத்துல நம்ம பிறக்காம விட்டுட்டோமே அப்படின்னு ஒரு ஏக்கத்தை கிரியேட் பண்ற மாதிரி தான் இந்த ஜெசிகாவுடைய அப்பா தன்னுடைய 3 மகள்களையும் ரொம்ப பாசமா வளர்த்துக்கிட்டு வந்திருக்காரு. சோ இந்த நேரத்துல தான் சரியா 2005 வாக்குல நம்முடைய பிசினஸ் இன்னும் பெருசு பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியால இருக்கிற இந்த சிட்னிக்கு மொத்த குடும்பமே ஷிஃப்ட் ஆக ஆரம்பிச்சது. அங்க பல மில்லியன் டாலர் பணம் கொடுத்து ஒரு பெரிய பங்களா வீட்டையே வாங்கி அந்த குடும்பத்தார்கள் செட்டில் ஆகுறாங்க. ஆனா அந்த நேரத்துல இந்த ஜெசிகா ஹை ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருந்ததுனால ஜெசிகாவை மட்டும் இந்தோனேஷியாவிலே விட்டுட்டு மீதம் இருக்கிற ஜெசிகாவுடைய 2 அக்கா, அம்மா, அப்பா அப்படின்னு இந்த 4 பேரும் கிளம்பி போயிருக்காங்க. பட் என்னதான் இவங்க கிளம்பி போயிருந்தாலும் தன்னுடைய மகளுக்கு தேவையான அடிப்படை வசதி, அவங்களுக்கு தேவையான வேலைக்காரங்க அப்படின்னு எல்லாத்தையுமே இந்த அப்பா அம்மா ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் அவங்க ஆஸ்திரேலியாவுக்கே போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜெசிகாவுக்கு டிராயிங் வரைகிறதுலயும் வீடியோ கேம் விளையாடுறதும் ரொம்ப பிடிக்கும். அதே சமயம் டிராயிங் இவங்க உட்கார்ந்து வரைஞ்சாங்கன்னா நேரம் போறதே தெரியாம பல மணி நேரம் கிட்ட அதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணி அந்த வேலையை முடிச்சுட்டு தான் எழுந்திருப்பாங்களா. சோ இந்த அளவுக்கு இவங்களுடைய மகளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய டிசைனிங் காலேஜ்ல இவளை எப்படியாவது சேர்த்து விட்டு இவளுடைய லைஃபை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி இந்த ஜெசிகாவுடைய அப்பா அம்மா நினைச்சிருக்காங்க. சோ அதன் அடிப்படையில தான் இந்த பொண்ணு அந்த ஹை ஸ்கூல் முடிச்சதுக்கு பிறகு சரியா 2007ல சிட்னியில இருக்கிற பில்லி ப்ளூ டிசைனிங் காலேஜ்ல கிராஃபிக் டிசைனிங் கோர்ஸ் படிக்க சொல்லி இந்த ஜெசிகாவை அனுப்பியிருந்திருக்காங்க. ஜெசிகாவுக்குமே அந்த காலேஜுக்கு போனதுமே ஆரம்பத்துல எதுவுமே செட் ஆகவே இல்லை. அதுக்கு காரணம் அங்க இருந்த எல்லாருமே ஆஸ்திரேலியன்ஸ் ஒயிட் பீப்புளா இருந்ததுனால அந்த பொண்ணுக்கு அவங்கள அடாப்ட் பண்ணிக்கிறதுல ஒரு பெரிய சிக்கலே இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். சோ இப்படி உங்களுடைய தனிமை போய்கிட்டு இருந்த நேரத்துல தான் அதே இந்தோனேஷியா நாட்டில இருந்து எடி என்ற ஒரு பெரிய பணக்காரருடைய மகளான மிர்னா அப்படின்ற ஒரு பொண்ணும் அந்த காலேஜ்ல டிசைனிங் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த 2 பேரும் ஒரே ஊருங்கிறதுனால ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட ஆரம்பிச்சு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை முதற்கட்டமா தொடங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல பாண்டிங் உருவாக ஆரம்பிச்சு சாதாரண ஃப்ரெண்டா இருந்தவங்க கொஞ்ச நாட்களே க்ளோஸ் ஃப்ரெண்டாவும் மாறிடுறாங்க. பட் இருந்தாலும் இந்த மிர்னா வந்து எல்லார்கிட்டையும் சகஜமா பேசக்கூடிய ஒரு ஆளாவும் எல்லார்கிட்டையும் பாசமா இருக்கக்கூடிய ஒரு ஆளாவும் தான் இருந்திருக்காங்க. ஆனா ஜெசிகா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இப்போ ஜெசிகாவுக்கு இருக்கிற ஒரே சப்போர்ட்னா இந்த மிர்னா மட்டும்தான். மிர்னா கூட மட்டும்தான் அவங்க பேசுவாங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டையுமே பேச மாட்டாங்க. அவங்க தன்னை ஒரு வட்டத்துக்குள்ளேயே தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. சோ இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஜெசிகாவுடைய போக்கிலே விட்டுறாங்க. சோ இந்த நேரத்துல தான் மறுபடியும் இந்தோனேஷியால இருந்து வீரா மற்றும் ஹானி என்ற இந்த 2 பெண்களும் அந்த காலேஜ்ல வந்து சேர்றாங்க. இப்போ இவங்க கூடயும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட ஆரம்பிச்சதும் அந்த 2 பேரா இருந்த கேங் 4 பேரா மாற ஆரம்பிச்சது.
அதுக்கப்புறம் இந்த 4 பேரும் பயங்கரமா தங்களுடைய காலேஜ் டேஸை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பாரு, கிளப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு அந்த கல்லூரி நாட்களை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி முடிச்சதுமே அந்த மொத்த ஃப்ரெண்ட்ஷிப் கேங்குமே அந்த காலேஜ் முடிஞ்சதும் சில்லா உடஞ்சு போக ஆரம்பிச்சது. ஏன்னா ஜெசிகாவுடைய அப்பா அம்மா எல்லாருமே இங்க ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆயிட்டாங்க. மீதம் இருக்கிற அந்த 3 பேரும் இந்தோனேஷியால இருந்து வந்ததுனால மறுபடியும் அவங்களுடைய காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டதுனால ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இவங்களுக்குள்ள ஒரு கேப் ஒன்று ஏற்பட ஆரம்பிச்சது. இந்த கேப் தான் இவங்களுடைய லைஃப்ல ஒரு பெரிய பிளாக் ஹோலா மாறவே ஆரம்பிச்சது. சொந்த நாட்டுக்கு போன ஜெசிகாவுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுடைய லைஃப்ல கான்சன்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமா இந்த ஜெசிகாவுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டான மிர்னா அப்படின்ற பொண்ணு தன்னுடைய பல நாள் காதலனான ஆரிஃப் கூட நிச்சயத்தை முடிச்சுட்டு அவங்களுடைய திருமண விழாவுக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் ஒன்னா பரபரப்பா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுல அவங்க பிஸியா இருந்ததுனால ஜெசிகா கிட்டையும் அவங்க சரி வர பேசவே இல்லை. இன்னொரு பக்கம் ஹானி, வீரா அப்படின்னு யாருமே இந்த பொண்ணு கிட்ட பேசுறதே இல்லை. ஸோ இப்படி இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உடைய ஆரம்பிச்சதுக்கு பிறகு தனிமையில இருந்த இந்த ஜெசிகா என்ன பண்றதுன்னு தெரியாம அதே ஆஸ்திரேலியாவில் சிட்னில ஆம்புலன்ஸ் அப்படின்ற இடத்துல இருக்கிற ஒரு டிசைனிங் கம்பெனில டிசைனரா இவங்க வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க. இங்க ஜாயின் பண்ணும்போது தான் பேட்ரிக் அப்படின்ற ஒரு பையனுடைய பழக்கம் கிடைக்க ஆரம்பிக்குது. அங்க இந்த 2 பேருக்குள்ளேயும் ஒரு காதலும் மலர ஆரம்பிச்சது. பட் இந்த காதல் சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்ல. 2 பேருக்கும் பயங்கரமான சண்டை. 2 பேரும் மாத்தி மாத்தி கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிக்கிறது, மாத்தி மாத்தி சந்தேகப்படுறது அப்படின்னு இவங்களுடைய ரிலேஷன்ஷிப் டெய்லியும் சண்டையாவே தான் போய்கிட்டு இருந்துச்சு. இதுல முக்கியமா இந்த பேட்ரிக் தடை செய்யப்பட்ட ட்ரக் எல்லாத்தையுமே எடுக்கக்கூடிய ஒரு ஆளா இருந்திருக்கான். இதனால இந்த பொண்ணு என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா குடிக்க அடிமையாயிட்டா. இவருடைய நிலைமை நாளாக நாளாக ரொம்ப மோசமாயிக்கிட்டே போகுது. இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட ஜெசிகாவுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஜெசிகாவுடைய அப்பா அம்மாவும் இந்த பொண்ணை நினைச்சு பயங்கரமா வருத்தப்பட ஆரம்பிச்சாங்க. ஸோ இதனால மறுபடியும் நம்ம ஏதாவது ஒரு கெட் டுகெதர் மீட்டிங் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெசிகாவுடைய ஃப்ரெண்டான மிர்னா ஒரு காஃபி ஷாப்புக்கு இந்த ஜெசிகாவை வர சொல்லியிருக்காங்க. அப்போ ஜெசிகா கிட்ட, நீ முன்ன மாதிரி இல்ல, நீ ஏன் இப்படி பண்ற, நீ பழைய மாதிரி ஸ்ட்ராங்கா தைரியமா இரு, உனக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை உன்னுடைய காதலனான பேட்ரிக் தான், அவனை நீ பிரேக்கப் பண்ணிட்டு அது பண்ணிட்டினா உன்னுடைய லைஃப் நல்லா ஆயிடும், உன்னுடைய அப்பா அம்மாவும் சந்தோஷப்படுவாங்க, நீ உன்னுடைய வேலையில கான்சென்ட்ரேஷன் பண்ணு அப்படின்ற மாதிரி இந்த மிர்னா சொல்லியிருந்திருக்காங்க. பட் இதை கேட்டதும் ஆத்திரமான இந்த ஜெசிகா என்ன ஏதுன்னு கூட பதில்கள் எதுவுமே சொல்லாம வேக வேகமா அந்த காஃபி ஷாப்ல இருந்து கிளம்பி போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் மிர்னா கூப்பிட்டு பாக்குறாங்க. அப்போ அந்த ஜெசிகா எந்தவித பதிலுமே சொல்லவே இல்லை. இன்னொரு பக்கம் ஜெசிகா வீட்டுக்கு வந்த உடனே இந்த மிர்னாவுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட், சோசியல் மீடியா அக்கௌண்ட் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி இருந்திருக்கா. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்த மிர்னா, நம்ம அப்படி என்ன பண்ணிட்டோம், அவன் ஒரு தப்பான ஆளு, அவனை காதலிக்காத, அவனை பிரேக்கப் பண்ணு தானே சொன்னோம், அவளுக்கு அறிவுரை தானே சொன்னோம், ஆனா அவ அதை சரியா புரிஞ்சுக்கலையா அப்படின்னு இந்த மிர்னா வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இன்னொரு பக்கம் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இனிமே யாருக்கும் இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணக்கூடாது, நீ இவங்களை தான் லவ் பண்ணணும், இவங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இவங்க கூட பிரேக்கப் பண்ண அப்படின்னு யாருக்குமே அட்வைஸ் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணிட்டா நமக்கு இதே நிலைமை தான் மறுபடியும் ரிப்பீட் ஆகும் அப்படின்னு ஒரு லெசனை இந்த விஷயத்துல இருந்து கத்துக்க செஞ்சாங்க. ஸோ இதனால இந்த மிர்னா தன்னுடைய லைஃப்ல கான்சென்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் இந்த பக்கம் ஜெசிகா அவங்களுடைய லைஃப்ல கான்சென்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் ஜெசிகாவுடைய லைஃப் தான் கொஞ்சம் மோசமா போக ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் சம்பவம் நடந்த அடுத்த 2 மாசத்துல நவம்பர் மாசம் 2015 இந்த மிர்னாவுக்கு ஆரிஃப் கூட கோலாகலமா ஒரு பிரம்மாண்டமா கல்யாணம் நடக்க ஆரம்பிச்சது. தன்னுடைய கல்யாணத்துக்கு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரையுமே இந்த மிர்னா இன்வைட் பண்ணாங்க. ஆனா ஜெசிகாவை மட்டும் அன்னைக்கு இன்வைட் பண்ணவே இல்லை. தொடர்ந்து இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி பிரேக் ஆன நிலையிலே போய்கிட்டு இருக்கும்போது இந்த ஜெசிகா இன்னும் குடிக்கு பயங்கரமா அடிக்ட் ஆகி கண்ணா பெண்ணான்னு காரை ரோட்ல எங்கேயாவது ஆக்சிடென்ட் பண்றது, போலீஸ் கிட்ட மாட்டுறது, அதுல இருந்து ஃபைன் வாங்குறது, அதுக்கப்புறம் தன்னுடைய உயிரை தானே மாச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பல அட்டம்ப்ட் எல்லாமே அடிக்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் இது எல்லாத்தையுமே பார்த்து பயந்து போன ஜெசிகாவுடைய காதலனான பேட்ரிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம போலீஸ் கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி இவ தப்பான முடிவுலாம் எடுத்துக்கிட்டு இருக்கா, என்ன இவ கிட்ட இருந்து காப்பாத்துங்க, இவ என் கிட்ட வரக்கூடாதுன்னு ஒரு தடை உத்தரவு போடுங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் கிட்ட ஒரு ரிப்போர்ட் போய் ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ அதுக்கப்புறம் தான் போலீஸ் அவளை கூப்பிட்டு சமாதானப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அந்த அப்பா அம்மாவும் இந்த ஜெசிகாவை சமாதானப்படுத்தும் போது தான் ஒரு கட்டத்தில் நாம பண்றது எல்லாமே தப்பு தான் போல, நமக்கு இப்போ மன நிம்மதி தேவை, நம்ம இங்கே ஆஸ்திரேலியாவில் இருந்தால் நமக்கு எதுவுமே நடக்காது, அதனால நம்ம இந்தோனேஷியா நாட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சு அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் 2015 இந்த பொண்ணு ஆஸ்திரேலியாவில் இருந்து இந்தோனேஷியாவுக்கு போயிருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் தன்னுடைய மகள் வந்து இந்தோனேஷியா போறான்னு சொல்லிட்டு அவளுக்கு தேவையான எல்லா
எல்லா ஏற்பாடுகளையுமே ஜெசிகாவுடைய அப்பா பண்ணிட்டாரு. இப்ப ஜெசிகா இந்த இந்தோனேஷியா நாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு என்ன நினைச்சிருக்கானா, நம்ம பழைய மாதிரி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மீட் பண்ணா பழைய நினைவுகள் வர ஆரம்பிச்சு ஹாப்பி ஹார்மோன்ஸ் சுரக்க ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் நம்முடைய லைஃப்ல எந்த பிரச்சனையும் இருக்காது, நம்முடைய லைஃப்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நல்ல மனப்பான்மையோட இந்த பொண்ணு புதுசா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை டிசம்பர் மாசம் 2015 கிரியேட் பண்றா. அதாவது நான் இன்ட்ரோல சொன்ன அந்த காஃபி ஷாப் சம்பவம் நடப்பதற்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல ஒரு குரூப் ஒன்று ஓபன் பண்றா. அந்த குரூப்ல மிர்னா, ஹானி அப்படின்னு இந்த 3 பேரும் பேசிக்க ஆரம்பிச்சாங்க. நான் இந்தோனேஷியாவுக்கே வந்துட்டேன், எனக்கு ஆஸ்திரேலியா பிடிக்கல, நான் இனிமே இங்க தான் இருக்க போறேன், நம்ம எல்லாருமே மீட் பண்ணி பல நாட்கள் ஆயிட்டு, நம்ம எங்கேயாவது மீட் பண்ணலாமா, எங்க மீட் பண்ணலாம்னு சொல்லுங்க, நானே எல்லாமே பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் அவங்களுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் ஹானிக்கு பயங்கர சந்தோஷம், பல நாட்கள் கழிச்சு நம்ம எல்லாரும் மீட் பண்ணிக்க போறோம், கண்டிப்பா அங்க ஒரு ஜாலி இருக்கும் அப்படின்னு இந்த ஹானி நினைக்க ஆரம்பிச்சாங்க. பட் இன்னொரு பக்கம் நீண்ட நாட்கள் கழிச்சு ஜெசிகா வந்திருக்கிறதுனால அவகிட்ட பேசலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு தயக்கம் மிர்னாவுக்கு அந்த நேரத்துல இருந்துச்சு. அப்போ ஹானி இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த மிர்னா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அவளே எல்லாத்தையும் மறந்து இப்ப மன்னிப்பு கேட்டு நம்ம கிட்ட பேச வந்திருக்கா, எதுக்காக அவாய்ட் பண்ணணும், அதனால நீ பேசு, பழையபடி நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஹானிங்கிற பொண்ணு மிர்னா கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் இந்த 3 பேரும் ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்றாங்க. பட் அந்த டிஸ்கஷன் தான் அவங்களுடைய லைஃப்ல ஒரு பெரிய யமனாவே மாற ஆரம்பிச்சது. ஆஸ் பர் பிளான் படி இவங்க ஒரு நாள் இந்த காஃபி ஷாப்ல மீட் பண்றாங்க. அப்போதான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி அந்த 3 பேர்ல ஒரு ஆளுக்கு திடீர்னு வலிப்பு மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்படுறாங்க. இப்போ இந்த 3 பேர்ல யாருக்கு அந்த வலிப்பு வந்திருக்குங்கிறத நீங்க கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம இந்த இடத்துல ஜெனியூனா கமெண்ட் பண்ணுங்க. இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்ட அந்த பொண்ணை செக் பண்ணி பார்த்துட்டு மருத்துவர்கள் இந்த பொண்ணு ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க, இவங்கள போஸ்ட்மார்ட்டம் பண்ணா மட்டும்தான் இவங்களுடைய இறப்புக்கான காரணம் என்னங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க. பட் போலீஸுக்கு இந்த இடத்துல இருந்த பெரிய டாஸ்க் என்னன்னா, இந்த சம்பந்தப்பட்ட அந்த பொண்ணுடைய அப்பா அம்மா கிட்ட போய் கேட்கும்போது, என்னுடைய மகளை கூறு போட்டுறாதீங்க, என்னுடைய மகள் மேல எந்தவித கத்தியும் பட வேணாம், அவ ஏற்கனவே வலிப்பு வந்து இறந்து போயிருக்கா, அதனால நீங்க போஸ்ட்மார்ட்டம் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா அந்த அப்பா அம்மா இருந்திருக்காங்க. ஆனா ஃபாரன்சிக் ஆபீசர் அந்த கிரைம் சீன்ல இருந்து மீட்டெடுத்த கோல்டு காஃபியை செக் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த கோல்டு காஃபில கலக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போட ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் அந்த பொண்ணு சாதாரண வலிப்பு நோயால இறந்து போயிட்டாங்கன்னு நினைச்ச போலீஸ் ஆபீசருக்கும் கல்யாணமாக்கி 2 மாசமான மிர்னாவுடைய கணவருக்கும் மிர்னாவுடைய அப்பா அம்மாவுக்கும் ஒரு பெரிய ஷாக்கிங்க இந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சது. எஸ், அன்னைக்கு அந்த கோல்டு காஃபியை குடிச்சு இறந்து போன பெண் வேற யாரும் கிடையாது, இந்த ஜெசிகாவுடைய இந்த ஹானியோடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான கல்யாணமாகி 2 மாசமான இந்த மிர்னா தான். மிர்னாவுடைய அந்த பொசிஷனை பார்த்துட்டு இந்த ஹாரிஃபால அதை ஏத்துக்கவே முடியல. தன்னுடைய மனைவி கால நேரத்துல நல்லா தானே போனா, அவளுக்கு கண்டிப்பா வலிப்பு நோய் வந்திருக்கலாம் சான்ஸே கிடையாது, அவளுக்கு இப்படி ஒரு நிலைமையா, என்னால இதை ஏத்துக்கவே முடியல அப்படின்னு இந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட் வருவதற்கு முன்னாடியே அவர் சம்பவ இடத்துலயே அழுது இருந்திருக்காரு. போலீஸ் ஆபீசர் விஷயத்தை சீரியஸா எடுத்துக்கிட்டு இந்த கேஸை விசாரணை பண்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த டீம் எந்தெந்த ஆங்கிள் விசாரணை பண்ணுதுன்னா, சம்பவம் நடந்த அன்னைக்கு அந்த கோல்டு காஃபியை மேக் பண்ணது யாரு, அங்க இருந்த மேனேஜர் யாரு, அவங்க யாராவது இது கலந்திருப்பாங்களா, அப்படி இல்லைன்னா இந்த மிர்னாவுடைய கணவரான ஹாரிஃப் தான் கலந்திருப்பாரா அப்படின்ற சந்தேகம் கூட போலீஸுக்கு எழ ஆரம்பிச்சது. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி 2 மாசம் தான் ஆயிருந்திருக்கு. அதே நேரம் இந்த பொண்ணு வசதி படைத்தவளுங்கிறதுனால அவளுடைய சொத்துக்களை அபகரிக்கிறதுக்காக இந்த ஹாரிஃப் ஏதாவது பண்ணியிருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிள் விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் மிர்னாவுடைய அப்பா பெரிய பிசினஸ் மேனுங்கிறதுனால அவர் ரிலேட்டடா இருக்கிற எதிரிகள் யாராவது இந்த பொண்ணு கலந்திருப்பாங்களா அப்படின்ற மாதிரி போலீஸுக்கு சந்தேகங்கள் எழ ஆரம்பிச்சது. பட் இந்த சந்தேகங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணா மட்டும்தான் அந்த பொண்ணுடைய உடம்புல கலந்திருக்கா இல்லையா அப்படிங்கறத போலீஸால கன்ஃபார்மா சொல்லவே முடியும். அதே நேரம் அந்த போஸ்ட்மார்ட்டத்தை பண்ணலன்னா அந்த பொண்ணு வலிப்பு நோயால தான் இறந்து போயிட்டா அப்படிங்கறத ஆப்போசிட்ல இருக்கிற குற்றவாளிகளுடைய தரப்பு ஈஸியா இந்த விஷயத்த சொல்லிட்டு இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சு போயிடுவாங்க. ஸோ இதனால போலீஸ் வந்து ஸ்ட்ராங்கான எவிடன்ஸா டாக்குமெண்டா நம்ம கிரியேட் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட மிர்னாவுடைய அப்பா கிட்ட போயிட்டு ரெக்வஸ்டா மறுபடியுமே கேட்க ஆரம்பிச்சாங்க. ஃபைனலி அவர் என்ன ஒரு முடிவுக்கு வர்றாருன்னா, நீங்க வேணும்னா மிர்னாவுடைய திசுக்களையும் ரத்த சாம்பிளையும் அது கூட வயிற்று பகுதியில் இருக்கிற சில இடங்கள்ல வேணா போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கோங்க, மற்றபடி வேற எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னதுனால வேற வழி இல்லாம அந்த அப்பா ஒத்துக்கிட்ட சாம்பிள மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணுடைய பாடியை சம்பந்தப்பட்ட அப்பா அம்மா கிட்டே கொடுத்துருக்காங்க. இப்போ போலீஸ் ஆபீசரும் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பொண்ணுடைய உடம்புல
கலக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் போலீஸ் ஆபீசருக்கு அந்த ரிப்போர்ட்ல ஒரு பெரிய சிக்கல் பின்னாடி காத்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அந்த சிக்கல் என்ன அப்படிங்கிறது பின்னாடி உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இந்த கேஸ்ல தீவிரம் காட்டின போலீஸ் ஆபீசர் ஃபைனலி இந்த பொண்ணு இறந்து போய் 24 நாட்கள் கழித்து ஜனவரி 30, 2016 அன்னைக்கு நேரடியா ஒரு வீட்டுக்கு அவங்களுடைய ஃபோர்ஸோட போயிருக்காங்க. அந்த வீட்டோடைய டோரை தட்டினதுமே ஒரு ஆள் கதவை திறக்கிறாங்க. உடனடியா அந்த கில்லருடைய கையில விலங்க மாட்டிட்டு வெளியில அழைச்சிட்டு வரும்போது தான் மொத்த பேருக்கும் ஒரு பெரிய ட்விஸ்டே காத்துக்கிட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, அன்னைக்கு போலீஸ் ஆபீசர் போய் கைது பண்ணிட்டு வந்தது இந்த ஜெசிகா வோங்ஸோவை தான். இதை கேள்விப்பட்டதும் மொத்த இந்தோனேஷியா மக்களுமே அதிர்ந்து போய் நிக்கிறாங்க. இந்த பொண்ணா இது எல்லாமே பண்ணது, தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டை இவளே கொலை பண்ணிட்டாளா அப்படின்ற ஒரு ஆச்சரியம் தான் பத்திரிகையாளர்களுக்கும் இந்த இந்தோனேஷியா மக்களுக்கும் இந்தோனேஷியா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த ஜெசிகாவுடைய அப்பா அம்மாவுக்கும் இறந்து போன மிர்னாவுடைய குடும்பத்துக்கும் ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்க ஆரம்பிச்சுது. இந்த கேஸ்ல ஜெசிகாவை அரெஸ்ட் பண்றதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருந்துச்சு. ஒன்னு, அந்த காஃபி ஷாப்ல இருந்த சில சிசிடிவி காட்சிகள். 2வது, இந்த சம்பவம் நடக்கிற நேரத்துல ஜெசிகா சொன்ன அந்த வார்த்தைகள் தான். அந்த நேரத்துல ஜெசிகா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிர்னா வலிப்புல துடிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல மேனேஜர் வந்து சம்பவ இடத்தை பார்த்திருக்காரு. அப்போ அந்த மேனேஜர் கிட்ட காஃபில நீங்க அப்படி என்னதான் கலந்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையே யதார்த்தமா விட்டுருந்திருக்காங்க. சோ இந்த வார்த்தையா அந்த சீன்ல இருந்தவங்க கிட்ட விசாரணை பண்ணும்போது இந்த பொண்ணு சொன்னா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டதுனால போலீஸ் ஜெசிகா மேல ஒரு பக்கம் சந்தேகம் திரும்ப ஆரம்பிச்சது. இன்னொரு பக்கம் அந்த சிசிடிவியை செக் பண்ணி பார்க்கும்போது மதியம் 1:30 மணிக்கெல்லாம் அந்த காஃபி ஷாப்க்குள்ள இந்த பொண்ணு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க டேபிள் புக் பண்ணிட்டு வெளியில கிளம்பி போயிருக்காங்க. அதுக்கப்புறம் 4:15 மணி வாக்குல இந்த காஃபி ஷாப்க்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அதே சமயம் இவங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அடுத்து 1 மணி நேரம் கழிச்சு தான் வந்திருக்காங்க. அந்த சிசிடிவியை மேற்கொண்டு பார்க்கும்போது தான் அந்த பொண்ணுடைய நடவடிக்கையில சில சந்தேகங்கள்லாம் ஏற்பட ஆரம்பிச்சதும் இவ தான் ஏதோ பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி போலீஸ் அனுமானமா இந்த பொண்ணை சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. சோ அதன் அடிப்படையில தான் அன்னைக்கு ஜெசிகாவை இவங்க கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து விசாரணை பண்ணாங்க. ஆனா ஜெசிகாவோ தனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, நான் ஏன் அவளை போய் கொலை பண்ண போறேன், நான் அப்படி எதுவுமே கலக்கலையே அப்படின்னு ஓபன் ஸ்டேட்மெண்டா இந்த மாதிரி சொன்னதுமே போலீஸுக்கு இன்னொரு அதிர்ச்சி தான் இந்த வழக்குல ஏற்பட ஆரம்பிச்சது. முக்கியமா ஜெசிகாவை போலீஸ் ஆபீசர் குற்றவாளின்னு சொல்வதற்கு அந்த சிசிடிவில என்ன மாதிரியான காட்சிகள் இருந்துச்சுன்னா, இவங்க எல்லாரும் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல பேசும்போது ஜெசிகா வந்து என்ன சொல்றாங்கன்னா, நான் தான் இந்த மீட்டிங்கை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அதனால உங்க எல்லாருக்கும் என்ன பிடிக்குதா அதை நான் தான் வாங்கி தருவேன், எல்லா செலவுமே என்னுடையது தான், நீங்க பெஸ்டான ரெஸ்டாரண்ட் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ட்ரிங்க்ஸ் வேணுங்கிறத சொல்லுங்க, நானே உங்களுக்காக ஆர்டர் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல அந்த நேரத்தில் நடந்திருக்கு. அதாவது இந்த சம்பவம் நடக்க போறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கு. அப்படி அந்த டிஸ்கஷன் நடக்கும்போது மிர்னா வந்து என்ன சொல்றாங்கன்னா, வியட்நாமீஸ் கோல்டு காஃபின்னு ஒன்னு இப்ப ஃபேமஸா இருக்கு, எனக்கு அந்த கோல்டு காஃபியை ஆர்டர் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதன் அடிப்படையில் இந்த ஜெசிகாவும் சரின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் மீட் பண்றதுக்கு உண்டான ஏற்பாடுகள் ஒன்னொன்னையும் பண்ண ஆரம்பிச்சான். குறிப்பா நம்ம எல்லாரும் ஜனவரி 6ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்கு ஓலிவர் காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க. சோ இவங்க பிளான் பண்ண மாதிரியே அந்த நாளுக்காக இந்த 3 பேருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. பல நாட்கள் கழித்து மீட் பண்ணிக்க போறோம் அப்படின்ற சந்தோஷத்தோட ஹானியும் மிர்னாவும் அந்த நாளை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே நேரம் சம்பவம் நடக்க போற நாள் அன்னைக்கு கூட நானும் மிர்னாவும் ஒன்னா வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி ஹானி இந்த ஜெசிகாவுக்கு மெசேஜ் பண்ணியிருந்திருக்காங்க. சோ அதன் அடிப்படையில இந்த ஜெசிகாவும் மதிய நேரத்திலே அந்த காஃபி ஷாப்குள்ள வந்து பல மணி நேரம் அந்த காஃபி ஷாப்பை சுத்தி பார்த்துட்டு 54வது டேபிள புக் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியில போயிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்காக சில கிஃப்ட்லாம் வாங்கியிருக்காங்க. ரிட்டர்ன் 4:15 மணி வாக்குல அந்த காஃபி ஷாப்புக்குள்ள வந்து அவங்க புக் பண்ண டேபிள்ல போயிட்டு உட்கார்றாங்க. சிசிடிவில அவங்களுடைய முகம் தெரியாத மாதிரி லாங்காவும், இன்னொரு பக்கம் பேக் டேபிள்ல வச்சுட்டா சைடு கேமரால ஃபோக்கஸ் ஆகாது. சோ இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு தான் லாங்கா இருக்கிற ஒரு டேபிளா பார்த்து சிசிடிவி படாத ஒரு இடமா பார்த்து ஒரு டேபிளா பார்த்து இந்த ஜெசிகா அன்னைக்கு புக் பண்ணியிருந்திருக்கா. அதே சமயம் இவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது மிர்னா என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்ததுக்கு அப்புறம் கோல்டு காஃபியா ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா மிர்னா வருவதற்கு 45 நிமிஷத்துக்கு முன்னாடியே இந்த பொண்ணு வந்து கோல்டு காஃபியை புக் பண்ணியிருந்திருக்கா. அதுக்கப்புறம் 5:15 மணி வாக்குல இந்த மிர்னாவும் ஹானியும் வந்திருக்காங்க. அப்ப வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் கட்டி அணிச்சு பயங்கரமா சந்தோஷத்தோட பேசுறாங்க. ஏன் லேட்டா வந்தீங்க, என்னாச்சு, நான் கோல்டு காஃபிலாம் ஆர்டர் பண்ணிட்டேன், காக்டெயிலும் ஆர்டர் பண்ணிட்டேன், நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த ஜெசிகா சொல்லியிருந்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் மிர்னா கிட்ட நான் கோல்டு காஃபி முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டேன், சீக்கிரமா அதை குடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை குடிச்ச உடனே தான் மிர்னாவுக்கு வலிப்பு மாதிரி வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. பட் போற வழியிலேயே இந்த மிர்னா இறந்து போயிடுறாங்க.
இது எல்லாத்தையுமே சிசிடிவி மூலமா தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் ஆஃபீஸர் மறுபடியுமே அந்த சிசிடிவி அனலைஸ் பண்ணும்போது தான் ஒரு முக்கியமான க்ளூவே கிடைக்க ஆரம்பிச்சது. அவ என்ன நினைச்சிருக்கானா, லாங்கில் அந்த சிசிடிவி இருக்கிறதுனால அதில் வந்து நம்ம ஃபோக்கஸ் ஆக மாட்டோம், இப்போ சைடில் இருக்கிற சிசிடிவி நம்மளை ஃபோக்கஸ் பண்ணலாம், ஆனால் பேக்கை வச்சு மறைச்சிட்டா நம்ம என்ன எடுக்கிறோம், என்ன கலக்கிறோம், என்ன போடுறோங்கிறது தெரியாது. ஸோ அதனால இந்த டேபிள் தான் கரெக்டுன்னு பிளான் பண்ணி தான் அவள் அந்த டேபிளை புக் பண்ணியிருந்திருக்கா. ஸோ அதே மாதிரி அவள் பேக்கில் இருந்து ஏதோ ஒரு பொருள் எடுக்கிறதும் அந்த பொருளை எடுத்து இந்த கோல்டு காஃபி வந்ததுக்கு பிறகு அது மேல கலக்கிறதும் லாங்கில் இருக்கிற சிசிடிவில வந்து இது எல்லாமே பதிவாகுது. பட் அதோடைய கிளாரிட்டி போதுமான அளவுக்கு இல்ல. ஆனா அந்த பொண்ணு ஏதோ கலக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த சிசிடிவில பதிவாயிருந்திருக்கு. ஸோ இதை வச்சு தான் போலீஸ் அதிகாரிகள் இவ தான் ஏதோ கலந்திருக்கா, இவ தான் கலந்திருப்பா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மிர்னா தரையில விழுந்து துடிச்சுக்கிட்டு இருந்த நேரத்துல கூட இவ எதுவுமே கண்டுக்காம சாதாரணமா நின்று இருந்திருக்கா. அதுவும் தன்னுடைய கையையும் தொடையையும் அவ சாதாரணமா ஏதோ பெராக்கு பார்த்தபடியே சொரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கா. அதே நேரம் மேனேஜர் வந்ததுமே நீ காஃபில என்ன கலந்த அப்படின்ற மாதிரி அவரை பார்த்து கேள்வி கேட்டதும் தான் போலீஸுக்கு இந்த ஜெசிகா தான் ஏதோ பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு டிராமா நடத்துறா அப்படின்ற விஷயமே கிளியர் ஆக ஆரம்பிச்சது. அதே நேரம் டாக்ஸிகாலஜி ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆள் இந்த மாதிரியான ஒரு வேதிப்பொருளை எடுக்கும்போது கண்டிப்பா உங்களுடைய விரல்லையோ அப்படி இல்லைன்னா அந்த பொருள் தங்களுடைய மேல பட்டிருந்தாலோ அரிப்பு ஏதாவது ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது அன்னைக்கு அந்த பொண்ணு தொடையையும் கையையும் சொரிஞ்சுக்கிட்டு இருந்ததுக்கான காரணம் கூட இந்த சைனைடை அவ கையால எடுத்து போட்டிருக்கணும், அதனாலதான் அவளுடைய கையும் தொடையும் அரிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ் அதிகாரிகள் திட்டவட்டமா சொல்ல ஆரம்பிச்சாங்க. அடுத்த கட்டமா போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜெசிகாவை கைது பண்ணும்போது அவ அன்னைக்கு சம்பவம் நடந்த நேரத்தில் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கூட கேட்டிருந்திருக்காங்க. அப்போ அவ என்ன சொல்றானா, அந்த ட்ரெஸ்ஸை நான் எப்போ தூக்கி போட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி கேஷுவலா சொல்லியிருந்திருக்கா. ஸோ இதை எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது தான் இந்தோனேஷியா மக்கள் எல்லாரும் இவ தான் கில்லர் அப்படின்ற ஒரு முடிவுக்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த முடிவுகளை மாற்ற முடியுமா அப்படின்னு ஜெசிகாவுடைய தரப்புல இருந்து பல போராட்டங்கள் எல்லாமே நடத்தப்பட ஆரம்பிச்சது. முக்கியமா ஜெசிகா ஒரு பெரிய பணக்காரிங்கிறதுனால அவளுக்காக வாதாடுவதற்காக இந்தோனேஷியாவுடைய ஒரு பெரிய லாயரான ஓட்டோ ஹாசிபுவான் அப்படின்ற ஒருத்தர் இந்த பொண்ணுக்காக வாதாட வர ஆரம்பிச்சாரு. இவர் இந்த கேஸ்ல வர ஆரம்பிக்கும் போதுதான் இன்னும் பல சிக்கல்கள் எல்லாமே இந்த கேஸுக்கு முடிச்சு போட ஆரம்பிச்சது. அரசு தரப்புல இருந்து ஜெசிகாவுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் அவ தான் இந்த கொலையை பண்ணியிருக்கா அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராங்கான சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸ் எல்லாத்தையுமே நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணாங்க. பட் இன்னொரு பக்கம் ஜெசிகா சைடில் இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, முக்கியமா ஜெசிகாவுடைய லாயரான ஓட்டோ என்ன சொல்றாருன்னா, உண்மையிலே ஜெசிகா தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கான மோட்டிவ் என்ன, அந்த மோட்டிவை போலீஸ் சைடில் இருந்து சொல்லவே இல்லையே. தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டை வெளிநாட்டில் தங்கி படிச்சுக்கிட்டு வந்த ஒரு பெரிய பணக்கார வீட்டு பெண்மணி எதனால இந்த மிர்னாவை போய் கொலை பண்ணணும், அவளுக்கான எந்தவித மோட்டிவுமே கிடையாது, அதுக்கான மோட்டிவுமே போலீஸ் சைடில் இருந்து சொல்லல அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ரெண்டாவதா என்ன சொன்னாருன்னா, இறந்து போனா அந்த பொண்ணு குடிச்ச காஃபில சைனைடு இருந்ததா சொன்னாங்க. ஆனா அந்த சைனைடை ஜெசிகா தான் கலந்தா அப்படிங்கிறதுக்கான எந்தவித ப்ரூஃபுமே அரசு தரப்புகிட்ட இல்லைன்னு சொல்றாரு. அதே சமயம் ஒருத்தர் உண்மையாவே சைனைடு சாப்பிட்டு தான் இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்களுடைய மூளையையும் அவங்களுடைய நுரையீரலையும் தான் செக் பண்ணி பார்த்துருக்கணும். ஆனா அதை எதையுமே அரசு தரப்பு பண்ணவே இல்லை. அதே நேரம் இறந்து போன அந்த பொண்ணுடைய உடம்புல சைனைடு இருந்ததுக்கான தடயத்தை தான் அவங்க சொன்னாங்களே தவிர சைனைடு உட்கொண்டதுனால தான் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கான எந்தவித ஆதாரத்தையும் எந்தவித ரிப்போர்ட்டையும் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து கொடுக்கவே இல்லைன்ற மாதிரி வாதாட ஆரம்பிச்சாரு. ஸோ இதனால மிர்னாவுக்கு வேண்டியப்பட்ட வேற யாரோ ஒருத்தர் தான் அந்த பொண்ணுடைய ஜூஸ்ல இதை கலந்துருக்கணும், அவங்க தான் இவளை வேணும்னே கொலை பண்ணியிருக்கணும், என்னுடைய கட்சிக்காரரான ஜெசிகா நிரபராதி அப்படின்ற மாதிரி வாதாட ஆரம்பிச்சாரு. இந்த கொஸ்டின் அவ கேட்க கேட்க அரசு தரப்பு கிட்ட இருந்து எந்தவித பதிலுமே இல்லை. இதனால யாரு சொல்றது உண்மை யாரு சொல்றது பொய் அப்படின்ற ஒரு சிக்கலே இந்த இடத்துல பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய குடும்பத்துக்கு ஏற்பட ஆரம்பிச்சது. முக்கியமா இந்த கேஸ்ல அந்த பொண்ணுடைய உடம்ப அட்டாப்சி பண்ணல. ஒருவேளை பண்ணியிருந்தாங்கன்னா அதோடைய ரிசல்ட் வேற மாதிரி இருந்திருக்கலாம். அதே நேரம் ஜெசிகா அந்த மேனேஜர் கிட்ட அப்படி ஒரு வார்த்தையை சொல்லலைன்னா, அதாவது நீ காஃபில என்ன கலந்த அப்படின்ற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லலைன்னா கண்டிப்பா அன்னைக்கு மிர்னாவுக்கு வலிப்பு தான் வந்துருச்சு போல அப்படின்னு நினைச்சு அடக்கம் பண்ணி அந்த கேஸை ஒன்றும் இல்லாம ஆக்கியிருந்திருப்பாங்க. ஆனா ஜெசிகாவுடைய அந்த ஒரு வார்த்தை தான் ஜெசிகாவை பல நாட்கள் கோர்ட்டுக்கு இழுத்தடிக்க ஆரம்பிச்சது. தொடர்ந்து இந்த வழக்குடைய விசாரணை 3 வருஷம் கிட்ட நடக்க ஆரம்பிக்குது. முக்கியமா இப்ப நீதிபதிக்கு சரியான எவிடன்ஸ் இல்லாததுனால சைக்காலஜிஸ்ட் மூலமா அவ எப்படி இருக்கா, அவளுடைய மனநிலை எப்படி இருக்கு, அவ நடிக்கிறாளா உண்மையை பேசுறாளா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு உத்தரவை நீதிமன்றத்து சார்பா போடப்பட்டிருந்திருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் இந்த ஜெசிகாவுடைய இன்டர்வியூ, அவளுடைய ஆக்டிவிட்டிஸ், அவ என்னென்ன பண்றா, கோர்ட்டுக்கு வரும்போதெல்லாம் என்னென்ன பண்றா, எப்படி பேசுறா, அவ இன்டர்வியூஸ்ல எந்தெந்த மாதிரி பதில் சொல்றா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே அந்த சைக்காலஜிஸ்ட் ஒன்னு விடாம அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. முக்கியமா இவளுக்கு ஏற்கனவே கிரைம் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனாலையும் ஆஸ்திரேலியா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அவ இதுக்கு முன்னாடி மாட்டின கேசஸ் எல்லாத்தையுமே டீட்டெயில் எல்லாத்தையுமே ஒன்னு ஒன்னா வாங்க ஆரம்பிச்சாங்க.
பட் அந்த நேரத்தில் ஆஸ்திரேலியா டிபார்ட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எல்லா டீட்டெயிலும் கொடுக்குறோம், ஆனா அந்த பொண்ணுக்கு மரண தண்டனை மட்டும் கொடுக்க கூடாது, ஏன்னா எங்களுடைய நாட்டு சட்டப்படி மரண தண்டனை நாங்க எப்பயே தூக்கிட்டோம், அதனால நாங்க ஒரு டீட்டெயில் கொடுக்கும்போது அவங்களுக்கு நீங்க மரண தண்டனை மட்டும் கொடுக்க கூடாது அப்படின்னு சில கண்டிஷனோட தான் ஆஸ்திரேலியன் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த ஜெசிகாவை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் சைக்காலஜிஸ்ட் இந்த பொண்ணை இன்டர்வியூ பண்ணி முடிச்சதுக்கு பிறகு நீதிமன்றத்தில் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணு ரொம்ப தத்ரூபமா நடிக்கிறா, மனதளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கா, என்ன பேசணும் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே அவ ரொம்ப தெளிவா ரொம்ப நுணுக்கமா சொல்றா. அவளுடைய கண் அசைவுகள்லயே நிறைய பொய்கள் இருக்கு, அவ பொய்யா தான் நடந்துகிட்டு இருக்கா. அதே நேரம் அவ கோர்ட்டுக்கு வரும்போதும் சரி, கோர்ட்டை விட்டு வெளியில போகும்போதும் சரி, சிரிச்ச முகத்தோட தான் கேமராவுக்கு போஸ் கொடுக்குறா, கேமரா முன்னாடி எல்லாம் பேசுறா. அதே நேரம் இவ மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கும்போது, நான் ஏன் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டை கொலை பண்ண போறேன், நான் கொலை பண்ணவே இல்லை, நான் அவளுடைய ஜூஸ்ல எதுவுமே கலக்கல அப்படின்னு அழுது புரண்டு ஏதாவது சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா அவளுடைய முகத்துல எந்தவித கில்ட்டுமே இல்ல. ஸோ எனக்கு என்னவோ இவ தான் அந்த கொலையை பண்ணியிருப்பான்னு தோணுதுன்னு சைக்காலஜிஸ்ட் தன்னுடைய ரிப்போர்ட்டை நீதிபதி முன்னாடி கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஸோ ஃபைனலி நீதிபதி இது எல்லாத்தையுமே கேட்டு முடிச்சதுக்கு பிறகு 3 மாச விசாரணை முடிந்ததுக்கு பிறகு அக்டோபர் 27, 2016 அன்னைக்கு, அதாவது கொலை செய்யப்பட்ட அதே வருடத்திலேயே இந்த பொண்ணுக்கு 20 ஆண்டு கால சிறை தண்டனை நீதிபதி கொடுக்கிறாரு. ஸோ அந்த நேரத்தில் கூட இந்த பொண்ணு, நான் அந்த கொலையை பண்ணல, ஆனா உங்களுடைய தீர்ப்பை மதிக்கிறேன் அப்படின்னு சிரிச்ச முகத்தோட தன்னை ஒரு செலிபிரிட்டி மாதிரி வெளியில வந்தா போஸ்ட் கொடுக்கறது, என்ட்ரிஸ் கொடுக்கறதுன்னு ரொம்ப ஜாலியாக தான் நடந்துக்க ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் இவ ஜெயில் தண்டனைகள் அனுபவிக்க ஆரம்பிக்கிறா. ஃபைனலி ஒரு 8 வருஷம் 5 மாசம் கழிச்சு நன்னடத்தையின் பேர்ல இவளுக்கு மன்னிப்பு கொடுத்து ரிலீஸ் பண்ணவும் செய்யறாங்க. ஸோ தற்போதைக்கு இவ இந்தோனேஷியா நாட்டில் சுதந்திரமா வெளியில நிம்மதியாக தான் சுத்திக்கிட்டு இருக்கா. இந்த கேஸில் இந்தோனேஷியன் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை நம்ம பாராட்டியே ஆகணும். என்னதான் பெரிய வீட்டு பொண்ணா இருந்தாலும் எந்தவித கருணையும் காட்டாம டைரக்டா போயிட்டு ரொம்ப தைரியமா போய் அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த பொண்ணுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப நேர்மையாக கலெக்ட் பண்ணி மிர்னாவுக்காக வாதாடவும் செஞ்சாங்க. மேற்கொண்டு இந்த கேஸ் இன்னும் டீட்டெயிலாக அலசி ஆராய்ஞ்சப்போ எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த மிர்னாவை இந்த ஜெசிகா ஒரு தலையா காதலிச்சிருந்திருக்கா. அது மிர்னாவுக்குமே நல்லாவே தெரியும். ஆனாலுமே அந்த பொண்ணை கண்டுக்காம அவாய்ட் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கா. மிர்னாவுமே அந்த நேரத்தில் இவளுடைய ஈர்ப்பு தப்பானது, நம்ம ஏற்கனவே ஒரு பாய் ஃப்ரெண்டை காதலிச்சுக்கிட்டு இருக்கோம், இவ தவறான மனப்பான்மையில இருக்கா அப்படின்னு நினைச்சு தான் அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் இன்னொரு பக்கம் மிர்னா வந்து இந்த பேட்ரிக் அப்படின்றவனை பிரேக்கப் பண்ண அப்படின்னு சொன்னதுமே அந்த விஷயங்கள் எல்லாமே ஜெசிகாவுக்கு கோவப்படுத்த ஆரம்பிச்சது. அதே நேரம் இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு பெரிய கேப் வந்ததுனாலையும் தன்னை மட்டும் மேரேஜுக்கு இன்வைட் பண்ணாம மற்ற எல்லாருமே இன்வைட் பண்ணியிருக்காளே அப்படின்ற கோபமும் இந்த ஜெசிகாவுக்கு ஏற்பட ஆரம்பிச்சது. அதே சமயம் இவ பலமுறை தன்னுடைய உயிரை தானே மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்திருக்கா. அந்த நேரத்துல கூட இந்த மிர்னா வந்து இவளை பார்க்கவே இல்லை. ஸோ இதனால இந்த மொத்த கோபமும் ஒன்னா சேர்ந்துதான் இந்த மிர்னாவை போட்டு தள்ளணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை இந்த ஜெசிகாவுக்கு கொடுத்துருக்கணும். அதன் அடிப்படையில தான் வச்சு போட்டு தள்ளலாம் அப்படின்ற மாதிரி இவ பிளான் பண்ணி அந்த கோல்டு காஃபி பிளானை இவ எக்ஸிக்யூட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சில ஊடகங்களையும் சில இன்வெஸ்டிகேட்டரும் சொல்றாங்க. பட் இந்த தேரியை பார்க்கும்போது ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்க இந்த கேஸ்ல என்ன நினைக்கிறீங்க? ஜெசிகா தான் இந்த மிர்னாவை கொலை பண்ணிருப்பாளா, அப்படி இல்லைன்னா வேற யாராவது கொலை பண்ணிட்டு போயிருப்பாங்களா? உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன சொல்லுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த கேஸ்ல இந்த ஜெசிகா தான் பண்ணானா கண்டிப்பா அவளுக்கான தண்டனையை இந்த இயற்கை என்னைக்காவது ஒரு நாள் சரியான பாடத்தை புகட்டியே தீரும். ஜெசிகா ஒருவேளை அதை பண்ணலனா அவளுக்கு நல்ல லைஃபை இந்த இயற்கை கொடுக்கட்டும். பட் இன்னொரு பக்கம் மிர்னா சைடில் இருந்தும் மிர்னாவுடைய பாய் ஃப்ரெண்ட் சைடில் இருந்து யோசிச்சு பார்த்தா இவங்க எல்லாருமே இந்த சம்பவத்தில் அப்பாவிகள். இந்த மிர்னா எந்தவித தவறுமே பண்ணல. ஏன் சாகுறோம், எதுக்காக சாகுறோம், யாருக்கு நம்ம கெடுதல் பண்ணோம், என்ன காரணத்துக்காக சாகுறோம் அப்படின்ற எதையுமே தெரிஞ்சுக்காம தான் மிர்னா அன்னைக்கு துடிச்சு இறந்து போயிருக்காங்க. அவங்களுடைய மரணத்தை கண்டிப்பா அந்த நேரத்தில் அவங்களால ஏத்திருந்திருக்கவே முடியாது. முக்கியமா கல்யாணமாகி 2 மாசமான அந்த பையனுடைய மனசு எந்த அளவுக்கு நொந்து போயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த மிர்னாவுக்கு இப்படி ஒரு சாவு வருங்கிறத யாருமே யோசிச்சு பார்த்துருக்கவே மாட்டாங்க. அப்பாவியான மிர்னாவுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். குற்றவாளி யாரா இருந்தாலும் கண்டிப்பா இந்த இயற்கை தண்டிக்கட்டும். இந்த கேஸ்ல உங்களுடைய இன்ட்யூஷன் என்ன, உங்களுடைய தேரி என்ன, நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. ஆபத்து எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம், சாவு எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம். ஸோ இருக்கிற மூமெண்ட்டை எப்போதுமே சந்தோஷமா வச்சுக்கோங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.